இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் திருவசனம். மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? உடல் தெம்பாக இருக்கின்றதா? இன்றைய நாளில் இயேசுவிடம் ஜெபித்தீர்களா? கட்டாயம் நாம் தினமும் இயேசுவிடம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமே மன அமைதியை கொடுக்கும். சரி, பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கின்றான், என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான் பிலாத்து. அதற்கு இயேசு கூறிய மறுமொழிதான் இன்றைய வசனம். கேட்போமா? மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது என்றார் இயேசு. ஆம், இயேசுவை எந்த மனிதராலும் சிலுவையில் அறைந்திருக்க முடியாது. அவர் தாமே முன்வந்து தம்மையே சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தன் தந்தையின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். அதுபோல் கடவுள் அனுமதித்ததால் தான் பிலாத்துக்கு இயேசுவின் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படி தேவ சித்தம் இல்லை என்றால் அது அப்படியாய் நடந்து இருக்காது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம் வாழ்வில் நடக்கும் நன்மையோ தீமையோ, சந்தோஷமோ துக்கமோ, அனைத்தும் மேலிருந்து அருளப்பட்டது. இல்லையே அவை நம் வாழ்வில் நடக்காது. எந்த மனிதரும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றோ, உங்கள் மேல் பொறாமை கொண்டோ உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்ய முடியாதாம். அதை உங்கள் வாழ்வில் இயேசு அனுமதித்தால் மட்டுமே நடக்குமாம். எனவே யார் மீதும் கோபப்பட்டோ மனஸ்தாபப்பட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை நண்பர்களே. அவர்களெல்லாம் வெறும் கருவிகள்தான். பரத்திலிருந்து அனுமதி கொடுக்கப்பட்டால்தான் உங்கள் மேல் மற்றவர்களால் எதையுமே செய்ய இயலும். எனவே யாரிடமும் சண்டை வேண்டாம். தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேண்டவே வேண்டாம். மாறாக தனியாக ஜெபத்தில் அமர்ந்து, இயேசுவே, என் வாழ்வில் நீர்தான் இதை அனுமதித்து இருக்கிறீர். இதன் மூலம் நீர் எனக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? எப்படியான மாற்றத்தை என்னில் எதிர்பார்க்கிறீர்? இந்த நிலையிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது? எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள், கேளுங்கள். இயேசுவின் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு அனைத்தும் பொய்யானவை என்பது நமக்கு தெரியும் தானே. இருப்பினும் அவர் அமைதியாக காணப்பட்டார். மௌனமாகத்தான் இருந்தார். தன் தந்தையின் திட்டம் நிறைவேற தன்னையே கையளித்தார் இயேசு. அதனால்தான் மாட்சியுடன் யூத ராஜ சிங்கமாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். தேவ சித்தத்திற்கு தங்களையே ஒப்புக் கொடுப்பவர் ஒவ்வொருவரும் ஒரு நாளும் வெட்கமடைய இயேசு விடமாட்டார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம் அனுமதியின்றி உம் கண்ணை மறைத்து எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே யாராலும் செய்ய முடியாது, நடக்காது என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உமது பாதுகாப்பின் கரங்களுக்குள் எம்மையே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் சித்தத்தின்படி நடத்தும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.